Hi friends, this is Siron. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் ஆம்லேட், டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரெட் ஆம்லேட்டு. இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இந்த பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, நான் ஹோல் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்மளுக்கு நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி க்யூப் டைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கத்தியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது இப்போ பிரெட் ஆம்லேட்டுக்கு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கு வந்து நம்ம 2 முட்டை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 முட்டையை உடச்சிக்கலாம். ஸோ 2 முட்டை ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அடுத்தது தேவையான சால்ட்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு விஸ்காலேயோ இல்லைனா ஒரு ஃபோக் ஸ்பூனாலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ கேஸ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா ஹீட் ஆகட்டும். தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹீட் ஆன பிறகு இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எக்கு, இதை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு இந்த காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சில்லி பவுடர் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கோங்க, அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ இது ஓரளவுக்கு கொஞ்சம் வேகட்டும். லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சைட்லலாம் வெந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட எக் சைஸுக்கு வந்து நீங்கள் முட்டை ஆம்லேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் சென்டர்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சைடில் இருக்கிறது வந்து கொஞ்சம் லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட அந்த ப்ரெட்டு வந்து அந்த எக்கோட நல்லா மிங்கிள் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொசரல்லா சீஸ் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட எந்த சீஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை மாதிரி கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. சீஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஆம்லேட்டை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ நான் மாற்றிட்டேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை மட்டும் ஜஸ்ட்டு சால்ட் மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேம் வந்து சிம்லே தான் வச்சுருக்கேன். அதேமாதிரி நீங்களும் சிம்லே வச்சுக்கோங்க, ஸ்பீடில் வச்சிடாதீங்க. ஸோ இதை இந்த மாதிரி நல்லா பரப்பிடலாம். இந்த மாதிரி பரப்பிட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஒரு ஹாஃப் பாயில்டு குக் ஆன உடனே ஒரு லேயர் மாதிரி நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி வந்தால் போதும். ஸோ இப்போ இது வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது மேலே அப்படியே இப்படி போட்டுற போகிறேன். ஸோ இப்போ இதை எடுத்து
அப்படியே இப்படி திருப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரெட் ஆம்லேட்டு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கெச்சப் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. கெச்சப்போடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.